Hi students, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 9th standard NCERT CBSE syllabus chapter 14 statistics. Statisticsனா என்ன? அதோடைய introduction முதல்ல பார்த்துடலாம், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் போகலாம். வழக்கப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன, அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், இதை தான் நம்ம ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் பார்க்க போகிறோம். அதாவது மீனிங் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா கலெக்ட் பண்ணுறது, கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கூலில் உங்களுடைய மார்க்ஸ் கலெக்ட் பண்ணுறதும் ஒரு டேட்டா தான். இப்போ நமக்கு பாப்புலேஷனுக்கு ஜனத்தொகைக்காக அவங்களோட டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது, எத்தனை பேர் இருக்காங்க, மேல் ஃபீமேல் எவ்வளோ, இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறது, அதாவது கணக்கெடுப்பாங்க இல்லையா, இதுவும் ஒரு டேட்டா தான். சரியா? சரி, இதெல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். சரியா? எத்தனை பேர் இருக்காங்கன்னு மொத்தமாக கலெக்ட் பண்ணாலும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஸ்கூலில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா மொத்த பேரையும் நிறுத்தி எண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் குழப்பம் வரும் இல்லையா. என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்லலாம் கிளாஸ் வைஸ் செக் பண்ணுவாங்க. கிளாஸ் வைஸ் செக் பண்ணிவிட்டு கிளாஸ்லேருந்து அப்புறம் ஸ்கூலில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது கிளாஸ் வைஸ் செக் பண்ணிகிட்டே வந்தோம்னா மொத்தமாக எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். சரியா? அதே மாதிரி ஒரு கிளாஸில் நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் பார்க்குறீங்க, ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, படிச்சுட்ருக்கீங்க, உங்களுடைய லெவல் எப்படி இருக்குது, உங்களுடைய ஸ்டாட்ஸ் எப்படி இருக்குது, அதாவது இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஸ்டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது லாட்டினில் ஸ்டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ்னு நம்ம சொல்லவே முடியாது, ஏன்னா அது கலெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜஸ், அதாவது க்ரீக்கு அண்டு லாட்டின் இந்த மாதிரி லாங்குவேஜஸில் தான் எடுத்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, தவிர இங்கிலீஷ் ஒரு தனி லாங்குவேஜே கிடையாது. கிளாஸில் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, உங்களுடைய டேட்டாஸ், உங்களுடைய மார்க்ஸை வச்சு நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, டீச்சர்ஸ் எப்படி நடத்துகிறாங்க, இந்த மாதிரி விஷயமும் அதில் கலெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அதாவது ஒரு கிளாஸில் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அத்தனை சப்ஜெக்ட்டும் தெளிவாக புரிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. அதில் எல்லா சப்ஜெக்ட்டும் புரிஞ்ச பசங்களும் இருப்பாங்க, எனக்கு இந்த சப்ஜெக்ட் தான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு படிக்கிற பசங்களும் இருப்பாங்க. ஸோ அதை எப்படி எடுப்பாங்க, டீச்சர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணி எடுக்கிறாங்க, அதுவும் ஒரு விதமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். சரி, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எடுக்கிறத அரேஞ்ச் பண்ணுவாங்க, அரேஞ்ச் பண்ணுறத ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஆர்கனைஸ்னால் என்னென்னா அரேஞ்ச் பண்ணி வச்சதை அதுக்கேற்ற மாதிரி செக்ரிகேட் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி பாப்புலேஷன் கவுண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பாப்புலேஷன் கவுண்ட் எப்படின்னா எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுக்கிற பாப்புலேஷன்ஸ் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. ஒரு ஸ்டேட் வைஸ் எடுப்பாங்க. ஸ்டேட் வைஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் மற்ற ஸ்டேட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இந்தியாவுடைய பாப்புலேஷன் இவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து என்ன பிரிப்பாங்க அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்க அதுன்னு பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் வைஸ் பிரிப்பாங்க. 0 to 5, 5 to 10, 10 to 20 இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி பிரித்தாங்கன்னா குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்க, பெரியவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அப்புறம் லிட்ரஸி எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் படிக்காதவங்க இருக்காங்க, இந்த மாதிரிலாம் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் ஜாப் இல்லாமல் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணும்போது அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் பண்ணுறது. ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வைப்பாங்க. அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. சரியா? அதாவது டேட்டா ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம், இல்லை கோல்டு ப்ரைஸ் டெய்லி ஏறுது இறங்குது. சரிங்களா? டெய்லி ஏறுறப்போ கோல்டும் அதாவது 100 கணக்கில் ஏறும், 10 ரூபா 20 ரூபா குறையும். அந்த மாதிரி கோல்டு ப்ரைஸ், இல்லைனா பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஏறும், 5 பைசா குறைப்பாங்க. சரி, இதெல்லாம் நம்ம டெய்லி இந்த பெட்ரோல் ப்ரைஸ் கோல்டு ப்ரைஸ்லாம் பார்க்குறவங்க, ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். இதெல்லாம் எப்படி இருக்குது, அந்த டேட்டாஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க, பெட்ரோல் மட்டும் தான் பார்க்குறாங்களா, பெட்ரோல்னால் கோல்டு ப்ரைஸ்னால் கோல்டு மட்டும் இல்லை, சில்வர் அந்த மாதிரி பிளாட்டினம் இந்த மாதிரியான ப்ரைஸஸ்லாம் எப்படி இருக்குது, ஏறுது இறங்குது அப்படின்றதெல்லாம் எதில் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்ம திடீர்னு கோல்டு ப்ரைஸ் ஒரு 4500 per கிராம், இல்லைனா கோல்டு 4200 per கிராம், 4350 per கிராம். ஒரு நாளைக்கு அந்த நம்பர்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்றதுனால நமக்கு ரெப்ரசன்டேஷனில் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதாவது ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது டேபிள் கிராஃபோ, ஒரு பார் கிராஃபோ, இல்லை ஹிஸ்டோகிராம், இல்லைனா ஃப்ரீக்வன்சி பாலிகான் சொல்லுவாங்க, இல்லைனா பை சார்ட், இந்த மாதிரி கொடுப்பாங்க. சரி, இதெல்லாம் எதுக்காக, இந்த டேபிள்ஸ் எதுக்காக, கிராஃப் அதாவது பார் கிராஃப் எதுக்காக, இந்த ஹிஸ்டோகிராம் எதுக்காக, லைன் கிராஃப் எதுக்காக, இதெல்லாம் ஃப்ரீக்வன்சி பாலிகான்ஸ்லாம் லைன் கிராஃபில் வந்துடும். பை சார்ட் ஆல்ரெடி நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்பீங்க. பை சார்ட் நமக்கு இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். ஸோ இதிலேருந்து இந்த மாதிரி பிரிச்சுருப்பாங்க, இப்படி வரும், இந்த மாதிரி இருக்கும். பை சார்ட் இப்படி இருக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி பாலிகான்னு பார்த்தீங்கன்னா கிராஃப் இப்படி ஏறி இப்படி போயிட்டு, இப்போ நம்ம கொரோனாவுடைய இது பார்த்திங்கனாலே கிராஃப் இப்படி இருக்கும், இங்கேருந்து ஏறிட்டே இருக்கும், திடீர்னு இறங்கும், திடீர்னு ஏறும், அது மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ கொரோனா எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்ருப்பீங்க இல்லையா. அதில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி டேபிள்ஸும் இருக்கும். இது நம்மளுடைய ஸ்டேட்டில் மட்டும் பார்க்க. இப்போ மற்ற ஸ்டேட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னும் போது நமக்கு பார் கிராஃப் வரும். சரியா? பார் கிராஃப்னு வரும்போது இப்போ பார் கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, அமெரிக்காவில் இவ்வளோ பேர் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார் கிராஃப் இங்கே பார்க்கும்போது
உங்களுக்கு எது அதிகமாக இருக்குது அப்படின்ற ரேட்டை வந்து பார் கிராஃபில் சொல்லுவாங்க. அப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு அளவு தெரியுமா? இதில் பார்த்தா நமக்கு தெரியாது. இது வந்து இன்க்ரீஸிங் ரேட்டு டிக்ரீஸிங் ரேட் வரைக்கும் தான் நமக்கு தெரியும். அது இங்கேருந்து இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே எவ்வளோ இருக்குது, இங்கே எவ்வளோ டேட்டில் இருந்தப்போ இந்த டேட்டில் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு இங்கே செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது இந்தியாவில் எவ்வளோ இருந்திருக்கு, யூஎஸில் எவ்வளோ இருந்திருக்கு, சைனாவில் எவ்வளோ இருந்திருக்கு, இந்த மாதிரி செக் பண்ணும்போது இந்த மாதிரி பார் கிராஃப்ஸ் யூஸ் ஆகும். இந்த பை சார்ட்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டோட்டலாக இருக்கிற விஷயத்துலேருந்து செக்ரிகேட் பண்ணி பார்க்குறது. இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு கேம் செக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து எத்தனை கேம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வாலிபாலில் வந்து வாலிபால் கொஞ்சம் பார்ப்பாங்க, கொஞ்சம் டென்னிஸ் பார்ப்பாங்க, கிரிக்கெட் பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒருத்தரும் ஒரு கேம்ஸில் இருப்பாங்க. சரியா, பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க இருப்பாங்க. அப்போ வந்து மொத்தமாக இதில் இருக்க ஒரு கேம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்னென்ன, யார் யார் இருக்காங்க, எத்தனை கேம்ஸ் இருக்குது, இதில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க, நம்பர்ஸில் சொல்கிறதும் பர்சன்டேஜில் சொல்கிறதும் பை சார்ட்டில் பார்ப்பாங்க. பர்சன்டேஜ்னு வரப்போ மொத்தமாக 360 டிகிரின்னு எடுத்துகிட்டு அதிலேருந்து மாற்றுவாங்க. சரி, இது பை சார்ட் ஆல்ரெடி 8th பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் மேக்ஸிமம் பார்க்க வேண்டியது எதுனா ஃப்ரீக்வன்சி பாலிகான், பார் சார்ட், அதாவது பார் கிராஃப் பார்ப்பீங்க, டேபிள்ஸ் அண்ட் ஹிஸ்டோகிராம். ஹிஸ்டோகிராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வல்ஸ் வச்சு வரும். அதாவது இதே பார் கிராஃப் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இன்டர்வல்ஸ் வச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் இப்படி வருதுன்னா அதோடைய இன்டர்வல்லேருந்து இன்னொரு கிராஃப் வந்து இங்கேருந்து வரும். இன்னொரு கிராஃப் வந்து இதோடைய இன்டர்வல்ஸ்லேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து தனித்தனியாக பார் காட்டுற மாதிரி இதில் வந்து எல்லாமே ஜாயின் ஆகியே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம கிராஃப் வந்து ஹிஸ்டோகிராம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் ஆகிட்டு ஒரு ஹிஸ்டோகிராம் வரும். ஸோ இன்டர்வல்ஸ் என்னென்னா இங்கே வந்து 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40 இந்த மாதிரியான இன்டர்வல்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டேபிள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கிராஃபாக, அதாவது டேபிளில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது உங்களோட மார்க் ஷீட், மேக்ஸ் லெவலோ சயின்ஸ் லெவலோ சோஷியல் லெவலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளில் போட்டுட்டு உங்களுக்கு மார்க் ஷீட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் டேபிளில் சிம்பிளான விஷயம்லாம் டேபிளில் பண்ணிடலாம். ரொம்ப கிரிட்டிக்கலாக வர விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும்னா நமக்கு டேபிள்லேருந்து கிராஃபாக மாற்றி வச்சிட்டோம்னா ஈஸிங்கிறதுனால தான் இந்த டேட்டாவை என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறாங்க டேட்டாவை, கலெக்ட் பண்ண டேட்டாவை அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஆர்கனைஸ் பண்ண டேட்டாவை என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெசன்டேஷன் மூலிமா இதில் ஏதாவது ஒரு கிராஃப் மூலியமாவோ ஏதாவது ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனை நம்ம கொடுத்தாக்கா நமக்கு ஈஸியாக புரியுங்கிறதுனால தான் என்னது இது ப்ரெசன்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்குது. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்லேருந்து இந்த கிராஃப்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் வருது. இந்த கால்குலேட் பண்ணுற விஷயம் எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி மொத்தமாக இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி இதுதான் வரும், இந்த இடத்துல இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துல்லியமான கணக்கு கொடுக்கலாம். அதாவது எப்படி துல்லியம் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஒரு சொல்யூஷன், அதாவது பர்ஃபெக்ட் அவுட்புட். இதுனா இப்படி தான் இருக்கும், இந்த ரேட்டில் வந்து நமக்கு கொரோனா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, நமக்கு ஓகே இந்த நேரத்தில் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த நேரத்தில் வந்து கம்பெனிஸ் எல்லாம் போகலாம், இந்த நேரத்தில் பஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணலாம் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து துல்லியமாக வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுடைய சென்ட்ரல் டெண்டன்சி ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன எடுப்போம், மேக்ஸிமம் என்னதான் பார்ப்போம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டெண்டன்சி டேட்டாவில் மீன் என்ன அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஆவரேஜ் எடுப்பீங்க இல்லையா. நமக்கு வந்து இப்போ நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும் ஒரு சப்ஜெக்ட்லனா, அதாவது மொத்தமாக அந்த கிளாஸில் இந்த எக்ஸாமில் ஒரு பர்சன்டேஜ் என்ன எடுத்திருப்பீங்க அப்படின்னு பார்க்கணும்னா ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த 5 சப்ஜெக்ட்ஸுடைய மார்க்கை வந்து இப்போ வந்து ஒரு சப்ஜெக்டில் வந்து ஒன்றுத்தில் 60, இன்னொன்றுத்தில் 70, இன்னொன்றுத்தில் 85, இன்னொன்றுத்தில் 100க்கு நான் போட்டுட்ருக்கேன், இன்னொன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90, இன்னொன்றுத்தில் பார்த்திங்கன்னா 70. சரியா, இந்த மாதிரி இருக்குது. இப்போ எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுவீங்க, சம் ஆஃப் அப்சர்வேஷன், அதாவது எந்தெந்த சப்ஜெக்டில் என்னென்ன மார்க் அப்படின்றத அப்சர்வேஷனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் இருக்குது, 5 நம்பர்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் இருக்குது. ஸோ 5 நம்பர்ஸ் ஆஃப் அப்சர்வேஷனில் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் டிவைட் பண்ணும்போது நமக்கு இதோடைய என்ன கிடைக்கும்னா இதோடைய வேல்யூ கிடைக்கும். இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது சம்மேஷன் ஆஃப் FI/XI, அதாவது ஃப்ரீக்வன்சியாக இப்போ மொத்தமாக எடுக்கும்போது ஒரு கிளாஸில் நீங்கள் உங்களுடைய மார்க் மட்டும் பார்க்காம உங்கள் கிளாஸில் இருக்க ஒரு 40-50 ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க் எடுக்கணும் அப்படின்னா அவங்க இப்போ வந்து இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, சயின்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, மேக்ஸில் எவ்வளோ மார்க்கு, சோஷியல் எவ்வளோ மார்க்குன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒருத்தரும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னும் போது இதில் கால்குலேட் ஆகிட்டு மொத்தமாக இருக்க அந்த ஃப்ரீக்வன்சி மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட்ஸ்ன்னு செக் பண்ணுவோம். அந்த ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும் அப்படின்னா எவ்வளோ பேர், அதாவது இப்போ வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சோஷியலில் பாஸ் ஆகிருக்காங்க,
வந்து மற்ற பேரும் வந்து சயின்ஸில் பாஸ் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும்போது எத்தனை பேர் அப்படின்னு வரும்போது அந்த வேல்யூஸை இங்கே வச்சு அதோடைய கவுண்டால், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனில் நம்ம எடுப்போம். சரியா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது சம்ஸ் வரும்போது இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இதை என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் 60, அதாவது 70 70 140 60 200 வருது. 200 + 375 375 டிவைடட் பை 5. இப்போ இதோடைய வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்கள். இதில் 35 இருக்குள்ள. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணும்போது 7 டைம்ஸ் மீதி 20. ஸோ 75%. ஸோ 75 தான் இதோடைய ஆவரேஜ். இதுதான் என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா x', அதாவது மீன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சம்மில் வரும்போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதாவது சம் போட உங்களுக்கு இது ஏன் வருது அப்படின்றது நமக்கு புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் மீடியன்ஸ் ஆர் என்னது மிட் வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது இதில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். முதல்ல இதை என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு அசெண்டிங் ஆர்டரில் செலக்ட் பண்ணணும். அதாவது அசெண்டிங் ஆர்டர்னால் இப்போ இருக்கிறதுல சின்ன நம்பர் 35, அதுக்கு அடுத்தது 42, அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 56, அதுக்கப்புறம் 57, அதுக்கப்புறம் 60, அதுக்கப்புறம் 17 நம்ம வந்து இதை அரேஞ்ச் பண்ணணும். ஸோ 35, 42, 56, 57, 60, 70. இது ஏன் இப்படி வந்து ஈவன் அண்ட் ஆடுன்னு பிரியுது அப்படின்னா, ஈவனில் வரும்போது நமக்கு எத்தனை இருக்குது, இதுக்கு மிடில் டேர்மாக கிடைக்கும். அதாவது 56க்கும் 57க்கும் இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 56க்கும் 57க்கும் நடுவில் கிடைக்கும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா nth டேர்ம் அப்படின்றது என்னது 1 2 3 4 5 6 இருக்கா, 6 டேர்ம்ஸ் இருக்குது. 6/2 is 3. சரியா? அப்போது தேர்ட் டேர்ம் ப்ளஸ் இது 3, இங்கே 6 அதாவது 6/2 is 3, 3 + 1 is 4. தேர்ட் டேர்ம் ப்ளஸ் ஃபோர்த் டேர்ம் டிவைடட் பை 4, அதாவது டேர்ம் தேர்ட் அண்டு ஃபோர்த். இந்த மாதிரி எடுக்கும்போது தேர்ட் டேர்ம் என்னது 1 2 3 56 இல்லையா, 56 + 57 டிவைடட் பை 2. அப்போ 56 + 57 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 56.5 நமக்கு கிடைக்குது. ஸோ இதுக்கு மிடில் வர வேல்யூ நமக்கு கிடைக்குது இல்லையா. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ் வரப்போ இப்படி எடுத்துக்கிறாங்க. சரி, இதே வந்து ஆட் நம்பர் வந்ததுன்னா நமக்கு ஒரே ஒரு வேல்யூ தான், அதாவது n + 1/2. n + 1/2னா 1 2 3 4 5. இதே என்ன பண்ணுவீங்க நீங்கள் 35, 42, 56, 57, 60 இதை எடுத்துக்கிட்டால் 1 2 3 4 5 டேர்ம்ஸ் இருக்கா. ஸோ 5 + 1 is 6, 6/2. ஸோ 6/2 = 3. இந்த தேர்ட் டேர்ம் தான் என்னது 1 2 3, 56 is the answer இதுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம சம்மில் ஹேண்டில் பண்ணும்போது பார்ப்போம். சரியா? ஓகே, இதே மாதிரி தான் என்னது மீடியன் வந்து ஒரு சம்முக்கும் வந்து ஈவன் வந்து வருதா ஆட் நம்பர்ஸ் வருதான் செக் பண்ணுவீங்க. செக் பண்ணிவிட்டு அதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நம்ம இதாக பார்ப்போம். சரி, அதுக்கப்புறம் மோட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது மோஸ்ட் அக்கரிங் அப்சர்வேஷன். இப்போ இங்கே இருந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் இருந்து வண்டிலையோ இல்லை சைக்கிள்லையோ இல்லை ஒரு ஷேர் ஆட்டோ ஏதோ பிடிச்சி தான் என்ன பண்ணுவீங்க, உங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவீங்க. அதோடைய டேர்ம் ஆஃப் யூசேஜ், அந்த ஏதோ ஒரு வெஹிக்கிளுடைய யூசேஜ் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸோ ட்ரெயின்லையோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறது எப்படியும் வந்து ஹவர்ஸ் கணக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீச் ஆன இடத்துல இருந்து இன்னும் இடத்துக்கு உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி அங்கே ஏதாவது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து ஒரு அந்த ஹவர்ஸ், அதாவது ட்ரெயினில் பஸ்ஸில் யூஸ் பண்ண ஹவர்ஸோட கம்மியாக இருக்கும். ஸோ இதில் எது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா மோஸ்ட் அக்கரிங் அப்சர்வேஷன். அப்போ என்ன அப்சர்வேஷன் இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது பஸ்ஸில் சொல்லுவீங்க, இல்லைனா ட்ரெயின் சொல்லுவோம் இல்லையா. இதே மாதிரி தான் இதே மாதிரி வேல்யூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய மார்க்ஸ் இருக்குது, ஒரே கிளாஸில் 2 பேர் 3 பேர் ஒரே மார்க் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது இல்லையா. இப்போ வந்து ஒரு 40 மார்க்கு 42 மார்க்கு 42 மார்க் அண்டு 56 மார்க்கு 57 3 பேர் எடுத்திருக்காங்க. 60 ஒருத்தர் எடுத்திருக்காங்க. 70 71 70 இந்த மாதிரி 2 பேர் எடுத்திருக்காங்க. இதில் மோஸ்ட் அக்கரிங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் 40 1 டைம் தான் இருக்குது, 42 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே 56 1 டைம் தான் இருக்குது, 70 2 டைம்ஸ் இருக்குது, ஆனால் 57 பாருங்கள் 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் அக்கரிங் பார்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 57. ஸோ இதுதான் என்னது மோஸ்ட் அக்கரிங் அப்சர்வேஷனாக நமக்கு கிடைக்கிறது. 57 இஸ் த மோட். இதுதான் மோட். அதாவது மோஸ்ட்லி எது நிறைய வருது, அதாவது ஒரு சப்ஜெக்டில் நிறைய பேர் வந்து
நல்ல மார்க்கே எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்கெல்லாம் நல்லபடியாக அந்த சப்ஜெக்ட்ஸை நல்லபடியாக கவனிச்சிருக்காங்க. சிலர் வந்து சப்ஜெக்டில் தொடர்ந்து நிறைய வந்து மார்க்கே வாங்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த சப்ஜெக்டை நிறைய கவனிக்கல அப்படின்னு அர்த்தம் ஆகிடும் இல்லையா? அதே மாதிரி தான் சரியா? இதெல்லாம் உங்களுடைய ஸ்கூல்ஸில் உங்கள் டீச்சர்ஸ் உங்களுடைய மார்க்கை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எப்படி உங்களை அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயமும் இதில் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு நீங்கள் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்லாம் கூட இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தனி ஒரு போஸ்டிங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சிங்கன்னா தனியாக எந்த விஷயத்தை பற்றி நம்ம படிக்க போகிறதில்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி உங்களை சுற்றி இருக்க விஷயத்தை பற்றியே தான், அதாவது நம்ம தினந்தோறும் ஹேண்டில் பண்ணுற விஷயத்தை பற்றி தான் நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே எப்படி நம்ம பண்ண போகிறோம், என்னென்ன ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் ஹோம் லேர்னிங் ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.